என்ன பிரேக்குக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் லிப் பாம் பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்களா? நம்ம இப்ப நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் லிப் பாம் யூஸ் பண்றோம். ஆனா இந்த லிப் பாம்க்குள்ள இவ்ளோ விஷயங்கள் இருக்குன்னு நம்ம இப்பதான் தெரிஞ்சுக்கிறோம். இப்பதான் இந்த செல்ஃப் கேர் ரொட்டீன் அது இதுன்னு நம்ம நிறைய பண்றோம். ஆனா சின்ன வயசுல எல்லாருமே ஒரு விஷயத்துக்கு பயங்கரமா அடம் பிடிச்சிருப்போம். அதுதான் இந்த குளிக்கிறதுக்கு. நம்ம பேரண்ட்ஸ் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு நம்ம பேரண்ட்ஸ் ஆகும்போது தான் தெரியுது. முக்கியமா இப்ப இருக்க பசங்கள்லாம் ஐயோ சமாளிக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஸோ இந்த அடம் பிடிக்கிற இந்த பசங்களை எப்படி சமாளிக்கிறது? இதை விளக்குறதுக்காக தான் ஆனந்தி வந்திருக்காங்க. வாங்க என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். என்னோட குழந்தை குளிக்கவே பிடிக்க மாட்டேங்குது. குளிக்கும்போது ரொம்ப அழுகுறாங்க. ஒரு 3 வயசுல 4 வயசுல இந்த வயசுல இது ஆரம்பமாகும். அது வரைக்கும் ரொம்ப சமத்தா குளிச்சுக்கிட்டவங்க, நிறைய தண்ணியிலேயே விளையாண்டுட்டு இருக்கணும்னு நினைக்கிறவங்க, அதுக்கு மேலே பாத்ரூம் பக்கமே போக மாட்டேன், குளிக்கவே மாட்டேன், முக்கியமாக தலைக்கு குளிக்கிறதுக்கு விடவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நிறைய அம்மாக்கள் அவங்களோட கேள்வியாக வச்சுருக்காங்க. இந்த குளிக்க பிடிக்க மாட்டேங்குது ஏன் அப்படின்னா, இந்த வயசில் ஒரு 2 வயசுக்கு மேலே ட்ரபிள்சம் 2 அப்படின்னு சொல்லுவோம். 2க்கு மேலே வரும்போது நம்ம சொல்கிறதையெல்லாம் அது வரைக்கும் கேட்டுட்டு இருந்த குழந்தை தானாக நிறைய சிந்திக்க ஆரம்பிக்கிறாங்க. தனக்கு பிடிச்சதை பண்ணணும், தான் இந்த மாதிரி தான் விளையாடணும், எனக்கு இந்த நேரத்தில் இது பண்ண பிடிக்குது அப்படின்னு அவங்களுக்குள்ளே எமர்ஜ் ஆகிற நிறையா கேள்விகள், நிறையா வேலைகள் எல்லாத்தையும் செய்யணும்னு நினைக்கிறாங்க. அப்போது அவங்க வேற ஒன்று செய்யணும்னு நினைக்கும்போது நம்ம கட்டாயப்படுத்தி ஒன்று செய்ய ஆரம்பிக்கிறீங்க. குளிக்க வைக்கிறீங்க, தலைக்கு குளிக்க வைக்கும்போது அது பிடிக்காம அது கத்த ஆரம்பித்து அதுக்கான ஒரு எப்படி சொல்ல எதிர்ப்ப மனநிலையை உருவாக்குறது நம்ம தான். அப்படி உருவாக்குனதுக்கு அப்புறமா அதை நீங்கள் சமாதானப்படுத்தி என்ன செஞ்சாலும் அதை நான் பண்ண மாட்டேன், ஏன்னா அம்மா கிட்ட கோபத்தை காமிச்சாலோ முடியாதுன்னு சொன்னாலோ எதையாவது பண்ண மாட்டேன்னு அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணால் அம்மா இன்னும் கோவப்படுறாங்க, அம்மா இன்னும் கத்துறாங்க. அதெல்லாம் அந்த குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு போதை மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் ஆரம்பத்திலிருந்தே அந்த குழந்தை எதையாவது வேண்டான்னு சொல்லும்போது நேரத்தை மாற்றி பாருங்க அப்படின்னு சொல்லுவோம். இப்போது குளிக்க வைக்கிற நேரம் அந்த குழந்தைகளுக்கு ரொம்ப எனர்ஜி கம்மியாகி துவண்டு போய் டயர்டாக இருக்கிற நேரத்துலையோ இல்லை பசி நேரத்தில், பெரும்பாலும் இந்த பசிக்கிற நேரத்தில் குளிக்க வைக்கும்போது அசதியாக இருக்கும். அந்த குழந்தைங்க நம்ம சொல்கிற எதையுமே செய்ய மாட்டாங்க, முக்கியமாக குளிக்க மாட்டாங்க. இன்னொன்று, அந்த குழந்தை அந்த நேரத்தில் வெளியில் போகிற நேரமாவோ இல்லை வீட்டுக்கு வேறு யாராவது வர நேரமாவோ வேறு ஏதாவது பண்ணலாம் விளையாடலாம் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக இருக்கும்போது நீங்கள் குளிக்க கூட்டிகிட்டு போனீங்கன்னா அப்போவும் பிடிக்காது. ஸோ நேரத்தை மாற்றி பாருங்கள், அதுக்கான வேறு சூழ்நிலைகளை உருவாக்கி பாருங்கள். இல்லை குளிச்சு முடிச்சோன்னே இதை செய்யலாம் அப்படின்னு அந்த குழந்தைக்கு பிடிச்ச வேறு ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி அவங்கள சமாதானப்படுத்தி இந்த வேலையை செய்ய வைக்கலாம். முக்கியமாக தலைக்கு குளிக்கிறது அப்படிங்கிறது நாங்கள் சின்னதுலேருந்தே என்ன சொல்லுவோன்னா, தலையில் தண்ணி படும்போது நிறைய குழந்தைகளுக்கு அது பிடிக்காது. என்னதான் வயிற்றுக்குள்ளே அந்த குழந்தை தண்ணிக்குள்ளேயே ஸ்விம் பண்ணிக்கிட்டே ஒரு 9 மாதம் உள்ளே இருந்திருந்தா கூட வெளியில் வந்து நிறையா குழந்தைகளுக்கு தண்ணி ஊற்றும் போது அந்த மூக்கு துவாரத்துல எல்லாம் காற்று அடைக்கிற மாதிரி, மூச்சு விடுறதுக்கு சிரமப்படுற மாதிரி இருக்கிற பயந்த ஒரு நிகழ்வு எப்போவுமே அது கண்டினியூ ஆயிரும். ஸோ அப்படி ஏதாவது பயந்துட்டு பண்ணுறாங்களா, அப்போ அந்த குழந்தைக்கு மூக்குக்குள்ளே தண்ணி போகாத மாதிரி வேறு வேறு டெக்னிக்ஸ் இன்றைக்கி நிறைய அதுக்கான உபகரணங்கள்லாம் வந்திருக்கு. தலையில் வச்சுட்டு முகத்துக்கு தண்ணி வராமல் குளிக்க வைக்கலாம். தண்ணி பட்டாலே அழுகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு முன்னாடியே இப்போ 1 வயசு 2 வயசுக்கு மேலே அப்படின்னா அந்த குழந்தைகளுக்கு கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சிடும். என்ன செய்ய போகிறாங்க, என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாமே இன்றைக்கி 1 வயசில் அந்த குழந்தைகளுக்கு நிறையாவே புரியுது. அப்போ என்ன ஆகுன்னா, தலைக்கு குளிக்க வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த குழந்தையை இன்வால்வ் பண்ண வைங்கன்னு சொல்லுவோம். கையில் கொஞ்சமாக ஷாம்புவோ இல்லை என்ன தலைக்கு போடுறீங்களோ அது நீங்களே தேய்ச்சி குளிப்பாட்டுங்க. இங்கே பாரு நுரையெல்லாம் வருது பாரு, நீயே தண்ணி முந்து தலையில் ஊற்றிக்கோ, தண்ணி போகணுன்னு இங்கே பாரு எப்படியெல்லாம் நுரையெல்லாம் வெளியில் வருது பாரு, நம்ம 2 மக்கு தான் தண்ணி ஊற்ற போகிறோம், நீ குட்டி மக்கில் தண்ணி ஊற்றுங்க. ஸோ ஏதாவது ஒரு விளையாட்டு காமிச்சு அந்த குழந்தைய இயல்பாக்கி குளிக்க வைக்க கொண்டு போங்க. அழுகுதா பரவாயில்ல, அழுதா பரவாயில்லன்னு 1 நாள் 2 நாள் ஆரம்பித்து கடைசியில் அந்த குழந்தை குளிக்கவே மாட்டேன்னோ இல்லை அது கலவரப்படுத்தி அது ஒரு பழக்கமாகவே ஏற்படுத்திடுறது நிறைய அம்மாக்கள் நம்ம ஆரம்பத்தில் பண்ணுற தவறு தான். அதை மீறி குழந்தை குளிக்கும்போது அழுகிறாங்க, அழுக தான் நான் குளிக்க வைக்கிறேன். என்னோட வகுப்புக்கு வந்து ஒரு அம்மா சொன்னது,
இதுக்காகவே தலை வந்து மொட்டை போட்டோம், ஒரு வயசில் போட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் வளர்ந்துச்சு. எப்படியாவது ஆக்சிடென்டலாக அவங்கள தலைக்கு குளிக்க வைக்கவே முடியாது. போராட்டத்தோட தண்ணியை ஊற்றி கத்தி கதறி தான் குளிக்க வச்சேன். 1.5 வயசு 1.25 ஆகும்போது மறுபடியும் மொட்டை போட்டேன். ஸோ இதுக்காகவே நான் முடியே வளர்த்த முடியாத கண்டிஷனில் இருக்கேன்னு சொன்னாங்க. ஸோ அவ்வளோ அழுகுறாங்க, மூச்சு முட்டுற அளவுக்கு அழுகுறாங்க அப்படின்னு சொன்னால் அது பழக்கம் தான் இருக்குது. ஸோ இதை நீங்கள் என்ன சொல்லுவேன்னா, ஓப்பனாக பாத்ரூமில் குளிக்க வைக்க வேண்டாம். ஒரு 2 நாளைக்கு புது இடத்துல எங்காவது குளிக்க வைங்க. மேலே ஷவர் மாதிரி ஏதாவது செட்டப் பண்ணி, இல்லை இந்த கார்டனுக்கு கொடுக்குற ஓஸ் மாதிரி ஏதாவது வச்சு ஓப்பனில் குளிக்க வச்சு, தலையை குளிக்க வச்சு கழுவி, இங்கே பாரு தலை நீட்டாக இருக்குது, உனக்கு தலை குளிச்ச உடனே உள்ளே இருக்கிற முடியெல்லாம் நல்லா வளருது, எப்படியெல்லாம் நீங்கள் வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க பாரு, அப்படியெல்லாம் அந்த குழந்தைய பக்குவமாக சொல்லி அந்த குழந்தைய புரிய வைங்க. அதை மீறி அழுகுறாங்க, தலைக்கு குளிக்கவே மாட்டேன்னு அழுகுறாங்க அப்படின்னு சொன்னால் அழுதா பரவாயில்ல, குளிக்க வைங்க. அதுக்கு நீங்கள் ரியாக்ஷன் கொடுக்க அந்த குழந்தை அழுதா நிப்பாட்டிடுறாங்க அப்படின்னு சிக்னல் தெரிஞ்சுக்கிட்டா அதை பண்ணவே மாட்டாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் அழுகிறத தவிர்க்க பார்க்கலாம். இல்லை அதை மீறி அழுகிறாங்கன்னா இந்த வேலைகள் நான் சொன்னதெல்லாம் சிலது இடத்த மாற்றுறதோ நேரத்தை மாற்றுறதோ அதுக்கு முன்னாடி பின்னாடி செய்கிற வேலைகளை மாற்றி பார்க்கலாம். அதையும் மீறி அழுதாங்கன்னா, அழுதுட்டு போகிறாங்கன்னு குளிக்க வைங்க. நீங்கள் அதுக்கு பதட்டத்தையோ இல்லை ஒரு பெரிய ரியாக்ஷனையோ கொடுக்க வேண்டாம். நன்றி.